அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் கடந்த சில நாட்களாக ஒரு 10 நாட்களாக சென்னை ரிவர் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணதை கவனிச்சிருப்போம். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்னடா போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் கூட நியூஸை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் கூர்ந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத ஆராய ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இது அந்த மக்கள் வந்து 2 கோரிக்கைகளை முன் வச்சு போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எங்களுக்காக பணியை நிரந்தரமாக எங்களுக்கு கொடுக்கணும். அதாவது வந்து டெம்பரரியாக நாங்கள் இத்தனை வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தோம், அதை வந்து பெர்மனெண்ட் ஆக்கணுங்கிறது அந்த ஒரு கோரிக்கை. ரெண்டாவது வந்து எங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது, எங்களோட சோன்கள் எல்லாமே குப்பை அள்ளுற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தனியார் கொடுக்குறீங்க, அப்போ எங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகுங்கிறத ஒரு விஷயத்த நிறுத்தியிருந்தாங்க. இதை ஏன் இவங்க இந்த கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா, அதாவது விதையை விதைச்சது வந்து திமுக 2021 ஆட்சியை பிடிக்கிறதுக்காக திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேள்வியை தான் சேகர் பாபு அவர்கள்கிட்ட நேற்று வந்து மைக்கை பிடிச்சிட்டு ஒரு அமைப்பிலேருந்து கேட்குறாங்க. சார், 2021 இந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கல்ல, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பணி டெம்பரரிலேருந்து பெர்மனெண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. இல்லைன்ட்டார், அப்படியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் எந்த சேனல் பீஸ்ஃபுல்லாக கேளுங்க, இப்படிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதாவது உண்மையிலே வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வாக்குறுதி. அதாவது தெளிவாக உங்களுக்காக நான் படித்து காட்டுறேன். அதாவது இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, 1வது மாதம் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2021 ஆண்டில் கொடுத்துருக்காங்க. அன்புடையீர் ஸ்டார்டிங்லேருந்து நான் சின்னதாக இதை ஒரு பேராவாக வாசிச்சிட்றேன். வணக்கம், கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக, அதாவது டெம்பரரியாக வேலை பார்த்த பணியாற்றி வந்த 12,000 மக்கள், டோட்டலாக 12,000 பர்சன்ஸ் வந்து, அதாவது மக்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனைக்குள்ளாகிறது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்த்தக நிர்வாக, அதாவது சீனாவிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது, அதுக்கு அடுத்தது வர்தா புயல் வரும்போது, அந்த புயல்கள் எல்லாரும் வரும்போது கொரோனா டைம்லலாம் இந்த மக்கள் பணியாற்றினாங்க. பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டத்திலும் தூய்மை பணியாளர்கள், அது மட்டுமின்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதும் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணது ஸ்டாலின் அவர்கள். அதுக்கடுத்து இன்னும் இருக்குது, இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இவங்க போட்டாதான் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்து கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணி அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புடையீர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் போட்ட கையெழுத்து தான் இது. 2021 19வது நாள் 1வது மாதம் ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்ட அறிக்கை. ஆக்சுவலாக இந்த அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் மண்டையில் இருக்கிற கொண்டை வடிவேல் அவர்கள் காமெடியில் சொன்னது மாதிரி சேகர் பாபு அவர்களும் மறந்ததை தாண்டி ஆணவத்தோட உச்சத்தில் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் இல்லை, யாருமே அந்த போராட்டத்தில் பெரிய அளவில் கலந்து கொள்ளல. சிபிஎம்லேருந்து சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதுக்கடுத்தது வந்து இவங்க பாடகி சின்மயா அவர்கள் கலந்து கொண்டாங்க. இது மாதிரி ஒரு சில பேர்கள் தான். பெரிய லெவலில் யாருமே அந்த இடத்துல மக்களுக்காக போய் மக்கள் எல்லாரும் திரண்டாங்களான்னு கேட்டால் பெரிய அளவில் கிடையாது. அந்த ஒரு ஆணவம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து, அந்த கம்பெனிக்கு இந்த டெண்டரை கொடுத்துட்டாங்க, சைன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மக்களுக்கான ஆட்சி தான் இவங்க நினச்சா பண்ண முடியும். சீமானவர்கள் சொன்னது மாதிரி இது மக்களுக்கான ஆட்சியா இல்லை வேறு யாருக்கான ஆட்சியான்னு தெரில. அதாவது பக்கத்தில் இந்த பிரியா வேறு, மேயர் பிரியா வேறு கக்கபக்கன்னு சிரிக்குது. அதாவது அதுக்கும் தெரில. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அதாவது எங்கள் ஐயா வந்து இவங்களோட உட்காந்து டீ குடித்தார், டீ வாங்கி குடித்தார், சாப்பாடு உணவு இருந்தினார், இவங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு புரியலை. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, ரவு பகலாக உழைச்சாங்க, கொரோனா டைமில் உழைச்சாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி புயல் வெயில் எல்லா டைம்லையும் உழைக்க தான் செஞ்சாங்க. அந்த உழைச்சி தான் 12,000 சம்பளம் வாங்கி இன்றைக்கி 24,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு, அதாவது ஒரு நாள் லீவ் போட்டால் 600 சில ரூபா சம்பளம் கட்டாயிரும். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் 30 நாளும் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 24,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கி, அதாவது இந்த சண்டே மட்டும் லீவுன்னு விட்டுக்கோங்களேன், மிச்சம் உள்ள நாள்லாம் வேலைக்கு வந்து 22,000லேருந்து 24,000 வரைக்கும் அந்த சம்பளத்துக்கான ஆர்டிக்கிளும் சைடில் போட்டுறேன், நியூஸையும். 22,000லேருந்து 24,000 வரைக்கும் சம்பளம் வாங்கி அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறதுக்கோ சாப்பாடு வாங்குறது வக்கட்டெல்லாம் அவங்க கிடையாது. உழைச்சி சம்பாரித்தவங்க, உங்களை மாதிரி கிடையாது. நேற்று ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க,
அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சு தான் எங்கள் அப்பா கிடையாது என்னை வந்து படிக்க வச்சு இன்றைக்கி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குடும்பங்களை பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வராங்க. நீங்கள் வந்து இந்தளவுக்கு கேவலப்படுத்துறதெல்லாம் அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் காமாட்சி நாடுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, இந்த மக்களை இழிவுபடுத்த முடியுமோ அந்தளவுக்கு பேசுகிறாரு. ஏன் சார் அந்த மக்கள் போராடுறாங்க கேட்டால், அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, வேலை வெட்டி இல்லாமல் வெளில இந்த நாய்ங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இழிவாக டேரெக்டாக. நான் கூட அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன், வயதின் காரணமாக மட்டும், வேறு எந்த மரியாதையும் கிடையாது, மரியாதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 30 கிலோ அரிசி கொடுக்குறோம், 20 கிலோ கோதுமை கொடுக்குறோம், திணிட்டு வீட்டில் கிடக்க வேண்டியதானே, ஏதாவது வீடுகளில் வேலைக்கு போக வேண்டியதானே, இதெல்லாம் உன் வேலையா? அவங்க துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்த்தாங்க, சம்பாதிச்சாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்தாங்க, இது அவங்க வேலையா? உன்ன மாதிரி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கல. 4 சேனலில் இப்படி பேசினா வைரல் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு, அதாவது அவருக்கே தெரியுது இப்படி பேசினா நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, ஸோ இப்படி பேசி அதனோட வாடகையை வாங்கி விட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிடையாது. கஷ்டப்பட்டு ராவு பகலாக உழைச்சி முன்னேறி வந்த மக்கள். இவங்களை விட்டுருங்க, இந்த ப்ரைவேட்டுக்கு இவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். அதாவது ப்ரைவேட்டு கொடுக்குறாங்கிற விஷயம் இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது என்னென்னா, ராம்கின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உள்ள வராங்க. இவங்க வந்து நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை சார்ந்த ஒரு கம்பெனி. இவங்க எப்படி உள்ளே வராங்கன்னா, ஆல்ரெடி பல சோன்களை சென்னையில் வந்து இவங்க தான் குப்பால்ற ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அது பெருசாக தெரில, சைலண்டாக இவங்க நகர்த்திட்டாங்க. இந்த 2 சோனில் தான் பிரச்சனை ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ராம்கி குரூப்பை வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 2363 கோடி ரூபாவுக்கு 10 வருஷத்துக்கு இந்த இடத்த மொத்தம் குப்பாள்றதுக்கும் எல்லாத்துக்குமே டெண்டர் எடுத்துட்டாங்க. கொடுத்தாச்சு, சைன் பண்ணியாச்சு. இனிமேல் அதான் நான் சொன்னேன், இந்த மக்கள் போராடி இனிமேல் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இவனுங்க வந்து பணத்தை வாங்கிட்டானுங்க, இவங்களுக்கான கமிஷன் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இதில் இவனுங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நேற்றுக்கு வீரமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த மக்களோட போராட்டத்தை இப்படி விடக்கூடாது, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, இதை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சு விடணும்னா வேலை கொடுக்கணுங்கிறது கிடையாது, முடிச்சு விடணும், இவங்களுக்கு எதாவது செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்து விடணுங்கிறது தான் இன்டெரக்டாக பேசியிருந்தார். இந்த கம்பெனிக்குள்ளே வருவோமே, அதாவது ராம்கிங்கிற கம்பெனி, அவங்களுக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா 65% ஷேர் ஹோல்டிங் யாருன்னா கேகேஆர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. கோல்பர்க் கிராவிஸ் ராபர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளிநாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி. இவங்க தான் இந்த கம்பெனியில் 65% ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனியில் 55%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாலே அந்த கம்பெனி ஓன்டு பை அந்த ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிற கம்பெனி. ஸோ பேக் அண்ட் பை கேகேஆர். ராம்கி வந்து பேக் அண்ட் பை கேகேஆர். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, இந்த கம்பெனி தான் இங்கே பல இடங்களில், அதாவது இந்த கம்பெனியோட மெயின் கோர் என்னென்னா, குப்பைகளை எடுத்து பயோகேஸ், அதாவது இந்த கேஸை தயாரித்து அதான் அவங்களோட பிஸ்னஸ். 2363 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாதவனா என்ன இங்கே எடுத்து குப்பை அள்ளுறதுக்கு? கேஸ் தயாரித்து அது அவனோட தொழில். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அந்த தொழிலை தான் இங்கே அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது அரசாங்கம் பண்ணால் என்ன? உடனே எல்லோரும் கீழே வருவாங்க, அரசாங்கத்தோட வேலை வந்து இது கிடையாது, தொழில் பண்ணுறது கிடையாது. அப்போது அரசாங்கத்தோட வேலை என்ன? சரக்கு விற்கிறதா என்ன? சாராயம் விற்கிறதா என்ன? அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சரக்கு விற்கிறத தாண்டி அதே தொழில் இது மாதிரி ஒரு 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 கேஸு தயாரித்து விற்கிறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு தொழிலை பண்ணும்போது இந்த வருவாயை அங்கே ஈட்டிட்டு போயிடலாமே. நம்ம எதுக்கு இந்த மாதிரி மக்களை சாகடிக்கணும்? சரி, அதை விட்டுருவோம், இவனுங்க என்ன ஜென்மானாலும் பண்ண மாட்டாங்க. இந்த இந்த கம்பெனிஸ் வந்து இப்படி உள்ளே வந்து இந்த மக்களை எப்படி இவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து 24,000 ரூபாய் இந்த ஒரு மக்கள் வந்து ஆவரேஜாக லீவே போடலன்னா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் டெம்பரரியாக பெர்மனண்ட் ஆக்குறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கல்ல, ஆக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்ட மூவ் எப்படி பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு ஆள் எடுக்காமல் 12,000 13,000 14,000 வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளத்துக்கு கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனி உள்ளே வரும்போது அவன் வைக்கிறதான் காசு. நான் இதுக்கு முன்னாடி 20,000 வாங்கிட்டு வந்தேன், 24,000 வாங்கிட்டு வந்தேன்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீ வேறு எங்கேயோ வேலைக்கு போய்க்கோ அப்படின்னு. அதான் காமிச்சு நாயுடு சொன்னது மாதிரி வேறு எங்கேயாவது வீட்டுக்கு வேலைக்கு போக வேண்டியதான். அதுதான் அவன் இன்டெரக்டாக சொல்லுவான். இந்த மக்களுக்கு எதுவுமே இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. அதாவது என்னென்னா, 12,000 13,000 14,000 சம்பளத்துக்கு வர்றதுக்கு 1000 பேர் இருப்பான். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய கம்பெனி. அப்படி வரும்போது அவன் ஆள் இருக்கிறதுக்காக ஹிந்திக்காரனும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், நம்ம மக்கள் தான் வேலைக்கு இருப்பாங்கங்கிறது எந்த நிச்சயம் கிடையாது, எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் வேலை உத்தரவாதம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஊரில் இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னொருத்தன் கையில் போயிடுது. 2 விஷயம் வரும்போது நம்மளுக்கு மைனஸ் தான். நம்மளுக்கு ஒரு துறை கிடையாது, ரெண்டாவது விஷயம் நம்ம மக்களுக்கு வேலை கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் கேள்விக்குறி தானே.
பல குடும்பங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறி தானே. ரெண்டாவது விஷயம், எதுக்கு நம்ம வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கு நம்பி வந்து நம்மளோட துறையை கொடுக்கணும். அழகாக போட்டிருக்கானுங்க பிரிண்டில், அதாவது சிட்டி கார்பரேஷன் டிசைடட் டு அவுட் சோர்ஸ் கலெக்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட் டு பிரைவேட் பாடி. அதாவது 2363 கோடி ரூபாவுக்கு கொடுக்கப்பட்ட டெண்டர். அதாவது பணம் இல்லைங்கிறாங்க நம்ம அரசாங்கத்துக்கிட்ட. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மக்கள் இவ்வளோ நாள் போராடினாங்கல்ல, போராடும்போது இந்த மேயர் பிரியா முந்தானேத்து எங்கே இருந்தாங்க தெரியுமா? சென்னையில் பல மண்டலங்களில் இந்த தெருநாய்களுக்கு வந்து உண்ணி கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஊசி போடுறாங்க. அந்த ஊசி போடுற முகாமில் போய் உட்காந்து ஃபோட்டோ கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு புரியலை. அதாவது மக்களோட பிரச்சனை இந்த பக்கம் ராவு பகலாக மழையிலையும் வெயில்லையும் நின்று இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேயர் வந்து நாய்க்கு ஊசி போடுற இடத்துல போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. அதை சொன்னால் நல்லா இருக்காது. நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனா ஒரு சின்ன பொண்ணு மேயராக வந்திருக்கு நம்ம சென்னைக்கு, ஏதோ வித்தியாசமாக இதை பண்ணுவோம்னு நான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முகாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இந்த பணங்கிற ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு முகாம் மட்டும் போடுறதுக்கு 8 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு செலவாகுது. 8 லட்சம் ரூபாங்கிறது வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் ஒரு மாதத்துக்கு 22,000 ரூபாய். அது கொடுக்க வக்கில்லாமல் தான் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, வெளி ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்கிறானுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு மொத்தம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு முகாமை போட்டு ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த முகாமுக்கு செலவாகிற பணம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் இன்னும் தமிழ்நாடு மொத்தம் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 10,000 கோடியில் போகும். இங்கே 2363 கோடி ரூபாய் இல்லாதனால ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்களா? இந்த பக்கம் 10,000 கோடியை மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு? இந்த ஸ்டாலினுக்காக. ஸ்டாலினாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் 2026 திருப்பி முதலமைச்சராக வர்றதுக்காக. ஒன்றுமே பண்ண மாட்டாராம், மக்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டாராம். ஆனால் பிராண்டிங் பண்ணி திருப்பி போய் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி சேர்றதுக்காக. அதுக்கு செலவு பண்ணுறது துட்டு இருக்குது. மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கும் அந்த துறையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் துட்டு இல்லை. அதான் இந்த ஆட்சியோட லட்சணம், கேவலம். அதான் திராவிட மாடல். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த விரும்பின ஓட்டு போட்டிங்களில் அனுபவிக்க வேண்டியதான். என்ன தான் அனுபவித்தாலும் அதில் நாளைக்கு நம்மளும் வரதான் போகிறோம். அதனால் இந்த மக்களுக்காக ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இது குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் இல்லை இந்த தொழில் செய்கிற மக்கள் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தில் பார்க்காம, நாளைக்கு நம்மளோட எதிர்காலம் கருதி, நம்மளோட அரசாங்கத்தோட எதிர்காலம் கருதி, நம்ம மக்களோட எதிர்காலம் கருதி, இந்த ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்காலம் கருதி, ஒரு சின்ன குழந்தை கேட்குது, என் ஆயாவை எதுக்கு நீங்கள் வேலையை விட்டு தூக்குனீங்க? அவங்க வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இது பண்ணோம். ஏன்னா சிங்கிள் பேரண்ட் ஏர்னிங்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அது அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு பட்சத்தில் நீங்கள் ஒரே நாளில் இப்படி வந்து ஒரே நைட்டில் மொத்தம் பேரையும் வேலையை விட்டு தூக்குறேங்கிற ஒரு விஷயம் எத்தனை குடும்பத்தை தெருவில் கொண்டு வருது தெரியுமா? அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் களத்தில் வாங்க, மக்களுக்காக நில்லுங்க, குரல் கொடுங்க. இவங்க வந்து இந்த டெண்டரை உடைப்பான்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்காக ஒரு தகுந்த ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும்னு நம்ம விரும்புவோம், நம்புவோம், முடிஞ்சளவு பகிர்வோம். நன்றி, வணக்கம்.